பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தினுடைய 4வது மாதத்தை கர்த்தர் கிருபையாய் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்பொழுது 2025 வருஷத்திலே நாம் 5ஆம் மாதத்திலே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இம்மட்டுமாய் நம்ம நடத்தினதான கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் மாதத்திற்கென்று கர்த்தர் ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை நான் உங்களுக்கு என்று நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அன்பான பிள்ளைகளே, இந்த 5ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கடந்த நாட்களிலே நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ, நீ எதையெல்லாம் பறிகொடுத்தாயோ, அல்லது எதெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்பட்டதோ அவைகள் எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளப் போகிறாய், திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே, இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியம் நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களிலே நாம் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். என்னவென்று சொன்னால், அமலேக்கியர் என்கிறதான ஒரு ஜாதியார் வந்து தாவீது இல்லாத நேரத்தில், அந்த தாவீதினுடைய அந்த சேனை இல்லாத நேரத்தில் அவருடைய அந்த பட்டணத்தில் வந்து அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு அந்த பட்டணத்தை நெருப்பினாலே சுட்டெரித்து போட்டு அங்கே இருக்கக்கூடியதான பிள்ளைகள், பெண்கள் எல்லோரையுமே அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் சிறையாக கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆடு மாடு எல்லாவற்றையுமே சிறையாக கொண்டு போகிறார்கள். அன்பான பிள்ளைகளே, தாவீதும் அவருடைய மனுஷரும் திரும்பி அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே அந்த பட்டணம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டதை பார்க்கிறார்கள். அது மட்டுமில்ல, அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ என்ன நடக்குது? அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தாவீது பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்தவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, தாவீதும் அவருடைய மனுஷரும் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தாவீது சத்தமிட்டு அழுதாராம். ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். தங்களுக்கு வந்த இழப்பின் நிமித்தமாக சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அடுத்தபடியாக தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாவற்றும் காரணம் இந்த தாவீது தான், இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி, அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு ராஜா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாவை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னை கல்லால் அடிச்சு கொன்னுன்னு சொல்லி சொல்றாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மிகவும் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பலனை இழந்து போன நேரத்தில், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நெருக்கப்பட்ட நேரத்தில், தனக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருந்த நேரத்தில் தாவீது செய்த ஒரு காரியம் என்ன? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் இழந்து போகிற நேரத்தில், நாம் பலனை இழந்து போகிற நேரத்தில், நெருக்கம் வருகிற நேரத்தில், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது மட்டுமல்ல, தாவீது கர்த்தரை பார்த்து விசாரிக்கிறார். 8ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 38, ஆண்டவரே,
அந்த ஆண்டவரே தண்டை நான் பின்தொடரலாமா, அந்த படையை நான் பின்தொடரலாமா, ஆண்டவரே அவர்கள் பறித்துக் கொண்ட எல்லாவற்றையும் என் கையில திரும்ப ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி கேட்டபொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எஸ், நீ பின்தொடரு, நீ அவர்களை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி அன்பான தேவனே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதே போல 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, தாவீது எதிரிகள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலையும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றையும் குறைவுபடாமல் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதுக்கு அவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் கடந்த நாட்களில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது என்ன செய்தார்? கண்ணீர் வடித்த நேரத்தில், பலனை இழந்து போன நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், தனக்கு ஒரு பெரிய அன்பான ஆபத்து வருகிற நேரத்தில் தாவீது என்ன செய்தார்? 2 காரியங்களை செய்தார். ஒன்று, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். 2வது, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்டார். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சத்துரு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டான், இப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, நான் உன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பேன், நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் கடந்த நாட்களிலே எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, அல்லது பிசாசு மனிதர்கள் உங்களிடத்திலிருந்து எதையெல்லாம் பறித்து கொண்டு போனார்களோ எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என் மகனே, என் மகனே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போனதான சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சத்துருவத்திலிருந்து எதையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு போனானோ அவைகளை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை திரும்ப நாம் இழந்தவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளே நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் விசாரிக்கிறவர்களாக, தேவனுடைய சித்தம் என்னவென்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நாம் இழந்தவைகளை திரும்ப கொடுப்பாராக. நாம் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கிறோமா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி விசாரிக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கிறதே கிடையாது. அநேகர் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதே கிடையாது. ஆண்டவர், நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் நம்மள எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் நம்முடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதுக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. அப்பா, தாவீது எப்படியாக சகலத்தையும் திருப்பிக் கொண்டாரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தாங்கள் இழந்து போன ஆண்டவரை சிறியதிலும் பெரியதிலும் ஆண்டவர் ஒன்றும் குறையப்படாமல் சகலத்தையும் இந்த மாதத்தில் திருப்பிக் கொள்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.